ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து BMW X5 மாடல். இந்த வண்டியில் வந்து ட்ரை பெல்ட் கட் ஆகிட்டு ஸ்டேரிங் டைட் ஆகிடுச்சு, பேட்டரி லைட் ஏறியுது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் வந்து 5 சிலிண்டர் வருது, டீசல் இன்ஜின் இது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஓஸ் ரிமூவ் பண்ணணும். ஏர் ஃபில்டர் ஓஸ் இது. இந்த ஓஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த சப்போர்ட் பார் கட்டணும். ரேடியேட்டர் சப்போர்ட் பார் இது. இதுக்கு 2 13 சைஸ் போல்ட் வரும். இந்த பக்கம் 2, அதே மாதிரி இந்த பக்கம் 2. இது லூஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஜின் சீல்டு ரிமூவ் பண்ணணும். இதுக்கு வந்து 5ஆம் நம்பர் அலாங்கி 4 போல்ட் வரும். அந்த 4 போல்ட்டு லூஸ் பண்ணி எடுத்தோம்னா இன்ஜின் ஷீல்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த இன்டர்கூலர் ஓஸ் ரிமூவ் பண்ணணும். இந்த லாக் இப்படி வெளியே மைனஸ் வச்சு வெளியே தள்ளிட்டு எடுத்தால் வந்துடும் அது. இப்போ நம்ம இந்த ஓஸை ரிமூவ் பண்ணிட்டோம், இன்டர்கூலர் ஓஸை. இதுக்கப்புறமா ஃபேன் மோட்டர் ரிமூவ் பண்ணணும். ஃபேன் மோட்டர் ஒயரிங் கப்ளர் வரும், ஒயரிங் கப்ளர் ரிமூவ் பண்ணணும். நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஃபேன் மோட்டர் கைட்டு வந்து ரேடியேட்டர் டாப் ஹோஸ் கைட்டணும். நம்ம டாப் ஹோஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். ஃபேன் மோட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக் வரும். இது ரெண்டுத்தையும் நம்ம அங்கே லாக் இருக்கும், அது லாக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா ஃபேன் மோட்டர் வந்துடும், அசம்பிளியாக வந்துடும். நம்ம ஃபேன் மோட்டரை ரிமூவ் பண்ணிட்டோம். பெல்ட்டு வந்து ஃபுல்லாக புள்ளிலெல்லாம் போயிட்டு மாட்டிகிட்டு இருக்குது. இந்த வண்டியில் வந்து ஐட்லர் தான் போயிட்டுருக்கு. ஐட்லர் தான் ஜாம் ஆகிட்டு பெல்ட்டு கட் ஆகிட்டுருக்கு. பெல்ட்டு ஸ்லிப் ஆகி கைண்டின்னு இருக்குது. இதுக்கு வந்து T40 வருது ஐட்லர் கைட்ட போல்டு. அந்த போல்டு T40 போட்டு நம்ம லூஸ் பண்ணி ஐட்லர் வெளியே எடுக்கணும். இப்போ நம்ம ஐட்லர் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து T40 இல்லை, 6ஆம் நம்பர் அலங்கி வருது. உள்ளே இருந்ததுனால தெரியல. பாருங்கள், பெல்ட் ஐட்லர் பேரிங் ஃபுல்லாக ஜாம் ஆகிட்டு ஃபுல்லாக தேஞ்சி இதாகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஐட்லர் ரீப்ளேஸ் தான் பண்ணணும். இந்த வண்டியில் வந்து ட்ரை பெல்ட் ரிமூவ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின் புள்ளியிலேருந்து ஏசி கம்ப்ரஸருக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு பெல்ட் வருது. அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணால் தான் ரிமூவ் பண்ண முடியும். நம்ம பெல்ட் ஐட்லர் டைட் ஆகி போனதுனால வந்து இந்த பெல்ட்டு கட் ஆகிட்டுருக்கு. நம்ம இப்போ இந்த ஏசி கம்ப்ரஸர் பெல்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். ட்ரைவ் பெல்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். நம்ம 2 பெல்ட்டுமே ரீப்ளேஸ் தான் பண்ணணும். இப்போ இந்த BMWவில் மெயின் புள்ளியில் சுத்தத்துக்கு வந்து இந்த பிட்டு தான் வரும். இந்த பிட்டு போட்டு தான் நம்ம மெயின் புள்ளியை சுற்ற முடியும். சுற்றி தான் ஏசி கம்ப்ரஸர் பெல்ட்டை ரிமூவ் பண்ணணும். இந்த வண்டிக்கு வந்து ரேரில் தான் டைமிங் வரும். டைமிங் செயின் வரும் இதுக்கு ரேரில். இப்போ நம்ம மெயின் புள்ளியை வந்து சுற்றி தான் பெல்ட்டை ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஏசி கம்ப்ரஸர் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். பாருங்கள், சுத்தமாக போயிட்டுருக்கு. பெல்ட் அப்படியே கட் ஆகிட்டு இருக்கு ஐட்லர் ஹீட்டில் ஓடுறதுனால. இப்போ நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணணும். நம்ம ட்ரைவ் பெல்ட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். ட்ரை பெல்ட்டும் ஐட்லர் ஜாமை ஓடுறதுனால வீக்காக தான் இருக்குது. இது கட் ஆகிடும், அதனால் இதையும் ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த ஐட்லர்னால தான் பேட்டரி லைட் ஏரிய ஆரம்பிச்சிச்சு, ஸ்டேரிங் டைட் ஆகிடுச்சு கஸ்டமருக்கு. இப்போ நம்ம இந்த ஐட்லர் புதுசு தான் மாற்றணும். இப்போ நம்ம இந்த BMWக்கு புது பார்ட்ஸ் வாங்கிட்டோம். இது வந்து பெல்ட் ஐட்லர். இது நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டு தான் வாங்கியிருக்கோம் இந்த வண்டிக்கு. இதுதான் புது ஐட்லரு. இதுதான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த வண்டிக்கு ஏசி கம்ப்ரஸர் பெல்ட் வந்து கட் ஆகிட்டு இருந்தது. செப்பரேட்டாக பெல்ட் ஒன்று வரும் ஏசி கம்ப்ரஸருக்கு. நம்ம இப்போ அந்த பெல்ட்டும் வாங்கிட்டோம் புதுசு. ட்ரை பெல்ட்டும் புதுசு வாங்கிட்டோம். ட்ரை பெல்ட்டு புதுசு வாங்கிட்டோம். இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த 3மே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் இந்த BMWக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐட்லர் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஐட்லர் வந்து இங்கே தான் வருது. இந்த இதில் தான், இந்த ஸ்டெப்பில் தான் உட்காரோம் ஐட்லரு. அதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம புது ஐட்லர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த வண்டியில். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது இதுக்கப்புறமா பெல்ட் மாட்டணும். ட்ரை பெல்ட் சேஞ்ச் பண்ணணும். நம்ம இப்போ ட்ரை பெல்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம், வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்.
மெயின் புள்ளியிலேருந்து டென்ஷனரு, டென்ஷனர்லேருந்து வாட்டர் பம்பு, வாட்டர் பம்ப்லேருந்து ஆல்டர்னேட்லேருந்து ஐட்லரு, ஐட்லர்லேருந்து பாஸ் ஸ்டேரிங் புள்ளி. இப்படி தான் வரும் இந்த வண்டிக்கு பெல்ட் டைரெக்ஷனு. நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா ஏசி கம்ப்ரஸர் பெல்ட்டு மாட்டணும். செப்பரேட்டாக ஒரு பெல்ட் வரும், அந்த பெல்ட்டு மாட்டணும். இப்போ நம்ம ஏசி கம்ப்ரஸர் பெல்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா ஃபேன் மோட்டர் மாட்டணும். இப்போ நம்ம ஃபேன் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபேன் மோட்டர் கப்ளரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இன்டர்கூலர் ஹோஸ் கனெக்ட் பண்ணணும். இந்த ஹோஸ் கனெக்ட் பண்ணணும். இந்த ஹோஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கு இங்கே ஒரு லாக் வச்சு ஸ்க்ரூ போல்ட் ஒன்று வரும், அந்த ஸ்க்ரூ போடணும். அந்த ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இந்த ரேடியேட்டர் சப்போர்ட் பார் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு இந்த பக்கம் 2 போல்ட்டு, இந்த பக்கம் 2 போல்ட் வரும், இது ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த சப்போர்ட் பார் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா ஏர் ஃபில்டர் ஹோஸ் மாட்டணும். இப்போ நம்ம ஏர் ஃபில்டர் ஹோஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். இதில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டி ஓடிட்டே இருக்கு. ஏசி எல்லாம் ஒர்க் ஆகுது. அப்படியே நான் உள்ளே காட்டுறேன் பாருங்கள். கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா வார்னிங் லைட் எதுவும் எரியல. ஃபஸ்ட்டு பேட்டரி லைட் எரிஞ்சிருந்தது. ஸ்டேரிங் வந்து டைட்டாக இருந்தது. இப்போ ஸ்டேரிங் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஃபுல்லாக ஃப்ரீ ஆயிடுச்சு. பெல்ட்டு கைட்டிங்கனால தான் ஸ்டேரிங் டைட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஃபாஸ்ட் ஸ்டேரிங் டைப் வரும், ஆயில் டைப் வரும் ஸ்டேரிங்கு, எலக்ட்ரிக்கல் இல்லை. பாருங்கள் ஏசி ஒர்க் ஆகுது வண்டியில். இப்படி தான் நான் இந்த BMWக்கு பேட்டரி லைட் ஃபால்ட்டும் ஃபாஸ்ட் ஸ்டேரிங் ஒர்க் ஆகுது ஃபால்ட்டும் பார்த்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.